டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை வடகிழக்கு பருவமழை எல்லாம் தொடங்க இருக்குது. சென்னையில் பல்வேறு இடங்களில் மின்வாரியம் சார்பாக பல்வேறு பணிகள் நடக்குது. அது மழைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வேகமாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் நேற்றுக்கே பார்த்துருப்பீங்க. மதிப்புக்குரிய தலைமை செயலர் அவர்கள் வந்து இன்டென்சிவாக போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து ரோட் கட், குறிப்பாக நமக்கு வந்து இந்த இபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் போட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இபி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முக்கியமான இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி என்னென்னா, இந்த ஆண்டு வெயில் காலங்களில் பவர் சப்ளை பற்றாக்குறை இல்லாமல் நம்ம கொண்டு சென்றுட்டோம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இனிமேல் வரக்கூடிய பவரை முழுமையாக கொடுக்கறதுக்கு கூடுதல் டிரான்ஸ்ஃபார்மர், ஏன்னா ஒவ்வொரு சென்னை மட்டும் இல்லைங்க, பல்வேறு நகரங்களும் வளர்ந்துட்டுருக்கு, கிராமங்களும் வளர்ந்துருக்கும் போது கூடுதல். ஸோ அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள் ஒரு சுமார் 1509 கோடி மதிப்பீட்டில் 33 கேவி டிரான்ஸ்ஃபார், 110 கேவி டிரான்ஸ்ஃபார் போன்ற பல்வேறு இது சப்ஸ்டேஷனுக்கான ஒப்பந்தம் கோர உள்ளோம். அது வந்து மிக விரைவில் அதை ஒரு 6 months டைமில் முடிக்கிறதுக்கான. அது இல்லாமல் நம்மளோட கூடுதல் பவர் இது பண்ணக்கூடியது ஒரு 800 கோடி மதிப்பீட்டில் இன்னொரு டிரான்ஸ்கோன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த இதற்கான பணியும் நடந்துட்டுருக்கு. மழைக்காலங்களில் குறிப்பாக எல்லா பணிகளும், குறிப்பாக இது எல்லாத்தையும் நம்மளோட இந்த ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும், அதை மேலே ஏற்றக்கூடிய பணிகள் பெரும்பாலும் முடிஞ்சிடுது. மற்ற இடங்களில் சில மீட்டர் பாக்ஸ் பணிகள் நடந்துருக்கு, அதையும் விரைவாக முடிக்க சொல்லுங்கள். இப்போ இந்த மழை காலத்தில் பெரிய அச்சுறுத்தல் நம்ம தரை மின் மாற்றி கொடுக்குறீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தரையோட இருக்கும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் அதனால தான் ஆபத்து அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம மேலே இதில் கோஆர்டினேஷன், நான் 11 வகையான, இதுக்கு முன்னாடி நான் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கேன், 11 வகையான துறைகள் வந்து இந்த சாலை வெட்டும் பணியில், அதுவும் அத்தியாவசிய பணி. ஸோ இதுதான் இப்போ வந்து ஏற்கனவே உள்ள மீட்டிங்கில் இதை ஒரு கெடுவோட இதோட முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது நாங்கள் கான்ட்ராக்டர்ஸையும் சென்சிட்டைஸ் பண்ணுறோம். தட் நீங்கள் பண்ணும்போது கேபிளை கட் பண்ணுறாதீங்க. மதுரவாயில் இன்சிடென்ட் டக்குன்னு நைட்டில் கேபிள் கட் ஆகிடுறது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த செகண்ட் ஃபீடிங் கொடுக்கறதுக்குள்ள நேரம் இருக்குது. செகண்டு அரும்பாக்கம் இன்சிடென்ட்டில் பார்த்துருப்பீங்க, அது டக்குன்னு ஒரு குழந்தைக்கு ஒரு ஷாக்கு, லக்கிலி படிச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் முதலமைச்சரும் 2 வாரம் முன்னாடி ரொம்ப ஒரு டீட்டெயில் மீட்டிங் போட்டு எங்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. அந்த பணிகள் நடந்துட்டுருக்கு. இந்த கோடை காலத்தில் நமக்கு மின் பற்றாக்குறை இல்லை, இந்த ஆண்டு கடந்த ஆண்டோட நாங்கள் எதிர்பார்த்தது 6 விழுக்காடு இல்லையா 9 விழுக்காடு, 6 விழுக்காடு ஏறும்னு எதிர்பார்த்தோம். மாநில அரசு எங்களுக்கு அறிவுறுத்தி 9 விழுக்காடுக்கு பிளான் பண்ணோன்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம முழுமையாக ஒரு 2 நாள் தான் 20,000 மெகாவாட் வந்து தேவைப்பட்டது. அதையும் நம்ம முழுமையாக நம்ம எந்த பற்றாக்குறை இல்லாமல் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு நமக்கு சவால் வந்து எதிர்பாரா சூறாவளி காற்றுடன் மழை. அப்போ தான் இந்த மரம் விழும்போது அதையும் உடனுக்குடன் செய்வதற்கு மின்னகம் மூலமாகவும் நம்ம உடனடியாக ஃபீல்ட் டீம்ஸ் போட்டு அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கோங்க. தொடர்ந்து இந்த பணிகள் வேகமாக நடக்குங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வு எனக்கு கடைசியாக நீங்கள் டென்டல்லேருந்து இதுக்கு வருவேன்னு தெரியும். ஏற்கனவே முதலமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காருங்க, இது மல்டி இயர் டாரிஃப் ரிவிஷன். அது வந்து ஏற்கனவே ஒழுங்குமுறை ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் எல்லா டொமஸ்டிக் கன்சியூமர்ஸுக்கும் எந்த ஒரு ஏற்றம் வந்தாலும் அது முழுமையாக அரசை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. வரும் நாளில் அதோட அறிவிப்பு வரும்போது அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் மாநில அரசு எங்களுக்கு உறுதுணையாக ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. அது மல்டி லெவல்னுங்கிறது ஒழுங்குமுறை ஆணையத்தோட முடிவுங்க. அது இந்தியா முழுவதும் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டோட நிதி நிலைமை வந்து சீர்குலையக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்டுப்பாட்டுகளோட அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதே முதலமைச்சர் கருணை உள்ளத்தோட இந்த எந்த ஒரு ஏற்றம் இருந்தாலும் அதை பாஸ் ஆன் பண்ண முடியக்கூடாது, அதை வந்து டொமஸ்டிக் கன்சியூமர்ஸுக்கு போகக்கூடாதுங்கிற திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் இந்த இதில் ரொம்ப தீவிரமாக, அதே அமைச்சர்கள், அதே மாதிரி தலைமை செயலர் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது என்ன வந்தாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி கொண்டு வரதுக்கு ஏற்கனவே அறிவித்து பத்திரிகை இன்னைய நேரம் கூட நம்ம அமைச்சர் அறிவிக்க வெளியிட்டிருக்காரு. அதற்கு தேவையான என்ன செலவோ அதை அரசே ஏற்றுக்கொள்ளும்னு அறிவித்திருக்காங்க. இது ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் 18 இந்த மாதம் 18ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் புள்ளி வந்து தரக்க இருக்கிறோம். ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1.43 கோடி தான் நமக்கு உடனடியாக தேவைப்படும். ஏனென்றால் ஏற்கனவே 100 மெகாவாட்டுக்கு கீழே அவர்களுக்கு நம்ம சார்ஜே பண்ணுறதில்லை. ஸோ அதில் மீட்டர் போட்டு அதுக்கு செலவுக்கு அதனால் 6 பேக்கேஜஸாக நம்ம வந்து இதற்கும் நான் சொல்கிறேங்க, நிறைய பேர்
ஸ்மார்ட் மீட்டர் தேவை. இது ஹை அண்ட் கன்சியூமர்ஸுக்கு அவங்களுக்கும் எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்னு தெரியும், அரசு துறைகளில் எவ்வளோ கன்சியூமர் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் 1.43 கோடி கன்சியூமர்ஸ்க்கு முதல் கட்டமாக இப்போ குறிப்பாக ஹை அண்ட் கன்சியூமர்ஸ் 400 மெகாவாட்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒப்பந்தம் 18ஆம் தேதி திறக்க இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து அவர்களுடைய உபயோகிப்பதை விட அதிக அளவில் கட்டணம் வரதான் வந்து சில இது வந்து ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை? அதுக்கு உடனடியாக நாங்கள் எல்லாமேங்க இப்போ மண்டே குறைந்திருக்கும் நாள் இருக்குது, அதே மின்னகத்தில் வருது. ஏதாவது அந்த மாதிரி அதிகாரி லெவல்லையோ இல்லை கணக்கீட்டு லெவலில் தவறு இருந்தால் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இருக்கும். பட் தவறு இல்லாமல் பார்க்கறதுக்கு அனைத்து அறிவுரையும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எதிர்பாரா ஃபிகர் வருதுங்கிற போது முழுமையாக அதை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஸ்டெப் எடுத்துருக்கோம். கிராமப்புறத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு அது இருந்தாலும் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கும்? ஏற்கனவே பல விவசாயிகள் கிராமப்புறங்களில் இன்னுமே இருக்காங்க, பதிவு பண்ணிட்டு வரலன்னு சொல்லி இந்த ஆண்டு ஒரு 50,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இப்போ அரஸ்ட்டை நம்ம அனுப்பி அந்த கேட்டகரி வைஸ் அதை கொடுப்போம். பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், மலைப்பகுதியினர், அந்த மாதிரி அந்த கேட்டகரி வைஸ் அதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அதுவும் 50,000 இணைப்புகள் கொடுக்கறதுக்கு நடக்கும். கிராமப்புறங்கள் அதிக மின்வெட்டு இருக்கிறதா இல்லை, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ஏன்னா இது லைவாக நீங்கள் கூட வந்து பார்க்கலாம். கண்ட்ரோல் சென்டரில் எங்கெங்கே சப்ளை வந்து இந்தியா லெவலில் ஒரு கிரிட்டுன்னு இருக்குங்க. அது ஒவ்வொரு 15 நிமிஷமும் எங்கே எவ்வளோ சப்ளை வருது இந்தியா லெவலில் பார்க்குறோம். சப்ளையில் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் டெஃபினட்டாக ஒரு பர்டிகுலர்லி மலைப்பகுதியாக இருக்கட்டும், அதனால தான் இப்போ இன்சுலேட்டட் கேபிள்ஸ் அதெல்லாம் கூட மாற்றுவதற்கு வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் நிறைய செலவாகுது, எல்லா இடத்துலையும் போட முடியும். இந்த மழை காலம்போது மரம் விடுறது, அது மாதிரி லைன் பேட்ரோல் போய் கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் நைட்டு பூராவும் நம்ம அலர்ட்டாக இருந்து ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு பார்க்க சொல்லியிருக்கோம். டெஃபினட்டாக அந்த குறைக்கு. அதே மாதிரி லோ வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேலியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய லெவலில் பெரிய சப்ஸ்டேஷன் தேவை. அதுக்கு சிதம்பரம் யூனிவர்சிட்டி அந்த பகுதியின் அமைச்சர் சொல்லி இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பும் எடுக்கிறோங்க. இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, நம்ம உடன்குடி மிக விரைவில் 1360 வரப்போகிறது. இன்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குந்தா ஹைடல் ப்ராஜெக்ட் பம்ப் ஸ்டோரேஜ் வரப்போகிறது. அதே மாதிரி கொல்லிமலை வரப்போகிறது. நெய்வேலி 3rd ஸ்டேஜ் முழுமையாக சப்ளை கொடுத்துருது. ஒரு கடந்த சாட்டர்டே 8 மணிக்கு தான் முழு 800 மெகாவாட்டும் 3 நாள் தொடர்ந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபோக்கஸ் பண்ணி சப்ஸ்டேஷன்ஸும் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். தேங்க்யூ. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.